துவச்சு உணர்த்தும் போது கால் ஸ்லிப் ஆகி இடறி கீழே விழுந்துட்டேன். ஸ்பைனல் கார்டு ப்ரோக் ஆயிடுது. ஃபேஸ்புக் மூலியமா ஃபர்ஸ்ட் சாதாரண ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்து அவர் எப்படி கல்யாணம்? அவரு வந்து எப்படி சொல்றது, ரொம்ப நல்லவர். அப்பா வந்து நீ லவ் பண்றியா? நீ சத்தியமா நான் லவ் பண்ணலப்பா. அப்புறம் எப்படி அவன் சொன்ன நீ பண்ற ஆமாப்பா நான் பண்றேன் என்னப்பா வந்துட்டு அப்படின்ட்டு. நம்மளால அவரை லவ் பண்ணவே இல்லையே, நம்ம பண்றோம்னு சொல்லிட்டோமே, சரி அதை நிஜமாக்கிடலாம் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை, ஆனா லவ் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன், அப்ப லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். பொண்ணு வந்து கேட்டாங்க. அப்புறம் பொண்ணு கேட்கல. அதுக்குள்ளே என் மாமியார் என்ன காரை வச்சு தூக்கிட்டாங்க. இந்த ஜென்மால நமக்கு குழந்தை இல்லைன்னா அடுத்த ஜென்மா இல்லைன்னு அர்த்தம். அதனால நம்ம குழந்தை வேணும், நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்தை, விட்டு தள்ளு அப்படின்ட்டு. இப்ப மாமியார் உயிரோட இல்ல. அப்படியா? ஆமா, அவர் போன ஒரு வருஷத்துலயே போயிட்டு. யாரு போன? எங்க வீட்டுக்காரர். ஆமா, அவர் இறந்துட்டு. இந்த பாவத்தை ஏன் வந்து வாங்கி கட்டிக்கிறேன்? இந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்லைங்க. சத்தியமா மனசாட்சி இல்ல. நிறுவனம் கொடுத்தா ஒண்ணு ஒழுங்கா கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்காம விட்டுறணும். அது என்ன இப்படி கொடுத்துட்டு கொடுக்குறது? என்ன வாழ்க்கை அது? சரி.